அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை திருவிடைமருதூர் கோவிந்தபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவிடைமருதூர் அருகில் உள்ள கோவிந்தபுரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கோவிலில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அணக்குடி கிராமம். இந்த ஊர் ஜமீன்தார் சுவாமிநாதன் பிள்ளை என்பவர் 600 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். ஒரு சமயம் கோவிந்தபுரம் வழியே பயணித்தார். ஓரிடத்தில் வண்டி நின்று விட்டது. பிரம்மாண்டமான நாகம் ஒன்று வழியில் குறுக்கே படுத்திருந்தது. உடனே சுவாமிநாதன் பிள்ளை சென்று பார்க்க நாகம் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நகர்ந்தது. அதை அவர் பின்பு தொடர்ந்தார். அது ஒரு பெரிய புற்றை காட்டி மறைந்தது. இது அம்பாளின் லீலை என உணர்ந்த ஜமீன்தார் தனக்கு வழக்கில் வெற்றி கிடைத்தால் அங்கு கோவில் கட்டுவதாக அம்பாளை வேண்டிக் கொண்டார். தீர்ப்பு அவருக்கு சாதகமாகி வந்துவிட்டது. உடனே இங்கு கோவில் கட்ட நிலத்தை சமன்படுத்த புற்றை இடிக்கும்போது இரத்தம் பேரிட்டு வந்தது. புற்றை கலைந்து பார்த்தால் அம்மன் சிலை வெளிப்பட்டது. கடப்பாறை புருவத்தில் பட்டதால் வந்த இரத்தம் என்பதை உணர்ந்தார். அப்போது உலகை காக்கும் அங்காள பரமேஸ்வரி, நான் இந்த இடத்தை கருவறையாக கொண்டு ஆலயம் அமைத்திடு, உன் வம்சத்தை நான் காப்பேன், எல்லோருக்கும் நல்லருள் செய்வேன் என அசரீரி ஒலித்தது. அதன்படி இங்கு ஆலயம் எழுப்பி அங்காள பரமேஸ்வரியை வழிபட தொடங்கினார்கள். அழகிய 3 நிலை ராஜகோபுரம். உள்ளே நுழைந்தால் வெண்குதிரை கம்பீரமாக நிற்கிறது. அருகில் குதிரை வீரன், வேட்டை நாய் மற்றும் புலியையும் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நந்தி தரிசனம். அம்மன் ஆலயத்திலே நந்தி இருப்பது தனி சிறப்பு. அடுத்து அர்த்த மண்டபம். தொடர்ந்து கருவறை. கருவறை வாயிலில் இருபுறமும் விநாயகரும் பாலமுருகனும் உள்ளார்கள். கருவறையில் சிறிய திருமேனிகளாய் கருணை பொழியும் திருமுகம், சூலம், உடுக்கை, கத்தி, கபாலம் ஏந்தியவளாய் வீராசனத்தில் அமர்ந்து தேவி நமக்கு காட்சி தருகிறாள். இவளை தரிசித்த உடனேயே நம் மன பாபங்கள் அகன்று விடுகின்றன. பாவாடை ராயன், பேச்சியம்மன், மயானபுத்திரன், மதுரை வீரன், காட்டேரியம்மன், நாகதேவதை, செல்லியம்மன் முதலிய சன்னதிகள் இங்கு உள்ளன. அங்காள பரமேஸ்வரிக்கு அசைவ உணவுகள் படைப்பதில்லை. இவர் நடை சாற்றிய பிறகு பரிவார தேவதைகளுக்கு அசைவ படையல் போடப்படுகிறது. தொழில் அபிவிருத்தி, திருமணப்பேறு, மகப்பேறு வேண்டி அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகின்றனர். நவராத்திரியும் சிவராத்திரியும் பெருவிழாக்கள். வெள்ளி செவ்வாயில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. தன் பார்வையால் நம் தோஷங்களையும் கஷ்டங்களையும் போக்கும் திருவிடைமருதூர் கோவிந்தபுரம் அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் காளிகாய வித்மஹே மாதா ஸ்வரூபாயை தீமஹி தன்னோ அங்காளி பிரச்சோதயாத். ஓம் சக்தி பராசக்தி.